இளம் வயதினருக்கான ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியுமா? முடியும். குட் ஈவினிங், நான் டாக்டர் ராம்குமார், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ் இன் யங் பீப்புள், இளம் வயதில் இருதய நோய், அதை பத்தி பேச போறோம். பொதுவா இருதய நோய் 50 வயதுக்கு மேலதான் வரும். காமனா ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், இல்லாட்டி ஹார்ட் பம்பிங் குறையிறதாகட்டும் 50 வயதுக்கு மேலதான் காமனா இருக்கும். ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இளம் வயதில் ஒரு 45 வயசுக்குள்ளேயே நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், ஹார்ட் பம்பிங் குறையிறதாகட்டும் வருது. இதை நம்ம தடுக்க முடியுமா? கண்டிப்பா நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா 80% இளம் வயதில் வரும் ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி ஹார்ட் பம்பிங் குறையிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் இல்லாட்டி வாழ்வியல் மாற்றங்கள்னால் நம்ம தடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, சரியான உடல் பயிற்சி. ஒரு டெய்லியும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் தினசரி உடல் பயிற்சி, இல்லாட்டி வாரத்துல ஒரு 5 நாளாவது நம்ம உடல் பயிற்சி இருக்கணும். 2வது, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், காய்கறிகள், பழங்கள் நிறைய சேர்த்திக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது. 3வது, நல்ல உறக்கம். ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் ஒரு நல்ல உறக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தேவையானது. ஸோ ஆக 80% இளம் வயதில் வரும் இருதய தொந்தரவுகளை வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் நாம் தடுக்கலாம். தேங்க்யூ.